ஹலோ கர்ணா, புதிய இடம் எப்படி இருக்குது? ஓகே தான்டா. ரவின்னு ஒருத்தர் கூட வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட தான் ஸ்டே பண்ணதை கேட்டிருக்கேன். ஓகே தானே? ஓகே தான். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அப்படியா? சரி 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 சரி. நீ தூங்கிட்டா எழுப்புறது ரொம்ப கஷ்டமாச்சே. யார் மாட்டினா உங்ககிட்ட? அதான்டா ரவின்னு சொன்னேன்ல, அவர் நல்ல கேரக்டர் தான். அவர் பார்த்துப்பாரு. சரி, புதிய இடம் பார்த்து பத்திரமா இரு. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. சரி இரா, நான் அப்புறம் பண்ணுறேன். இரா. ஓகே, பாய்டா. ஹாய் ப்ரோ. டேய், உனக்கு சொந்த ஊர் எங்கடா? திருநெல்வேலி. ஹேய், அல்வா தானே ஃபேமஸு? ஆமாம் ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். ஓகே? ஏய், வாங்கினு வா, அப்போ தான் உள்ளே சேர்ப்பேன். கண்டிப்பாக. சரி, டைம் ஆயிடுச்சு, தூங்கலாமா? தூங்கலாம் ப்ரோ. ஆனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. என்ன? நான் ஒன்ஸ் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் எழுந்துக்க மாட்டேன், எழுப்பவும் முடியாது. அதனால் காலைல கம்பெனி போகிறதுக்கு டெய்லி நீங்கள் தான் என்னை சீக்கிரமாக எழுப்பி விட்ருங்க ப்ரோ. அவ்வளோதானே, எழுப்பிட்டா போச்சு. காதில் இடியே விழுந்தாலும் கேட்காது. சரியான மரட்டு ஸ்லீப்பராக இருப்பானோ. அடுத்த நாள் காலைல நான் கம்பெனிக்கே போகலடா. ப்ரோ என்ன ப்ரோ காலைல எழுப்பாமல் போயிட்டேன்? என்னடா இப்படி தூங்குற? ஐயோ, எழுப்பி பார்த்தேன், என்னால் முடியல. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டேன். சாரி ப்ரோ, நான் கொஞ்சம் நல்லா தூங்குவேன். தெரியுது ப்ரோ, இன்னைக்கு நான் சீக்கிரம் தூங்கிடுறேன், அப்போ தான் காலைல எழுந்துப்பேன். ஏப்பா, நீ தூங்குப்பா, எனக்கும் வேலை இருக்குது. குட் நைட் ப்ரோ. குட் நைட் மட்டும்தான். இப்போ தாண்டா தெரியுது உனக்கு ஏன் ஹாஸ்டல் செட் ஆகலன்ட்டு. நீ கர்ணா இல்லைடா, கும்ப கர்ணாடா. அவ்வளோ ஈஸிலாம் இல்லைண்ணே, டைம் வேற ஆயிடுச்சு. நான் அப்புறம் கூப்பிட்றேண்ணே. டேய், என்னடா இப்போ வர? ப்ரோ வச்சு செஞ்சுட்டான் ப்ரோ அவன். சரி, காலைல சீக்கிரமா என்கிட்ட போல. ப்ரோ சீக்கிரம் தூங்குனா சீக்கிரமாக எழுந்துருவேன். ஓ ப்ரோ, நைட்டு ஒரு கனவு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்ன கனவு? நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு லெட்டர் எழுதி, அப்புறமா நான் அந்த பொண்ணை போய் கண்டுபிடிச்சி, அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணி, அப்புறமா மிலிட்ரியில நான் ஒரு இடத்துல இறந்தோடனே அந்த பொண்ணு என்னையே நினைச்சிட்டு இருக்கு. சமல்ல. டேய், சீதாராமன் படம் பாத்தியா? அப்படி ஒரு படம் இருக்கா? டேய், இவ்வளவு நேரம் நீ அதை தாண்டா சொல்லின்னு இருக்க. ப்ரோ அப்படி ஒரு படமே நான் பார்த்தது இல்லை ப்ரோ. சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது. ஆனால் அவ்வளோ ரியலாக இருந்தது. காலையில் இருந்து பார்த்தா கனவா போச்சு. அப்புறம்